நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா ஒரு 5 பேர்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும். அதில் முதலாவதாக இருக்கிறவங்க நம்மளோட திங்கிங்கை சிதறடிக்கிறவங்க, நம்மளோட நல்ல சிந்தனையை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி டைவர்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி நபர்கள். ரெண்டாவதாக வேணும்னே பண்ண தப்பியே திரும்பி திரும்பி பண்ணி நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்திலே திருப்பி பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மூணாவதாக நம்ம அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க, ஓவர் திங்கிங்க்கு ஆளாக்கி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அப்புறம் 4வது பர்சன் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்காம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வழிபிடுவாங்க, அவங்க இறங்கி வர மாட்டாங்க. 5வது இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆள். இவங்ககிட்ட தான் நம்ம டக்குன்னு வெளியே வரணும். அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அந்த தப்பை நீ திருத்திக்கோ, ஏன் பண்ணன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்க டக்குன்னு விக்டிமாக ஆகிடுவாங்க. அவங்க எதுமோ பாதிக்கப்பட்ட மாதிரி, நம்ம ஏதோ தப்பாக கேள்வி கேட்ட மாதிரி, அவங்க சுதந்திரத்தில் தலையிட்ட மாதிரி டக்குன்னு வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங்கை பண்ணி நம்மளை குற்றவாளி மாதிரி ஆகிடுவாங்க. நம்மளுக்கே கில்ட்டி ஆகிடும், நம்ம ஏன் அந்த விஷயத்தை கேட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே தான் தப்பாக நம்மளே யோசிக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி நபர்கள்கிட்டேருந்து நம்ம உடனடியாக வெளியே வந்துடணும். இவங்க ஃபஸ்ட்டு நம்மளை அதிக ஓவர் திங்கிங்க்கு, ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாக்கி மென்டலி நம்மளை நோயாளி ஆக்குவாங்க. 2வது உடல் அளவுலேயும் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம யாருக்கிட்ட எங்கே இருந்தால் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கமோ, நம்ம லைஃப் க்ரோத்தில் இருக்கமோ, அந்த மாதிரி நபர்களை மட்டும்தான் நம்ம இருக்கணும். நமக்கு மனக்கவலை கொடுக்குற இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம விலகி போனால் தான் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.